இப்பொழுது எங்கு பார்த்தாலும் நோய்கள், காய்ச்சல்கள் இதுவெல்லாம் ஆங்காங்கே பரவி இருக்கிறது. யாரை பார்த்தாலும் ஜுரம், ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நிரம்பி வழிகிறது. எனவே நாம் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஒரே ஒரு செய்தி தான், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, எல்லாத்துக்குமே மருந்து நபி தாங்க, வேற யாரும் கிடையாது. குர்ஆன்ல ஒரு ஆயத்தின் பாதி இருக்கிறது. குர்துபி சொல்லுகின்றார்கள், அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குர்ஆனுடைய ஒரு பாதி ஆயத்தில் அல்லாஹ் மொத்த நோய்களுக்கு மருந்தை வைத்து விட்டான். உம்மத்துகள் பயன்படுவது கிடையாது. ஒரு பாதி ஆயத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, இந்த ஆயத்துக்குள் எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. ஜமஅ அல்லாஹு அத்திப்ப குல்லஹா ஃபீ தாலிக் ஃபீ நிஸ்ஃபி ஆயத், இந்த ஆயத்தின் பாதியிலே சாப்பிடுங்கள், குடியுங்கள். டாக்டர்கள் என்னை சொல்லுகின்றார்கள், பசி வந்தால் சாப்பிடுங்கள், தேவைக்கு தண்ணி கொடுங்கள். வலா துஸ்ரிஃபு, தேவையில்லாமல் நீங்கள் வீணான நேரத்தில் சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள், பிறர் வற்புறுத்துவதற்காக சாப்பிட. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் வைங்க, இன்னும் கொஞ்சம் வைங்க, அவருக்காக நான் சாப்பிட்டேன், இவருக்காக நான் சாப்பிட்டேன். இது மார்க்கம் தடுத்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்று காய்ச்சல் எங்கு பார்த்தாலும் ஜுரங்கள் இருக்கிறது. நோயாளியை வெறுக்காதீர்கள். பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ் நான் சொன்னால், பெருமானார் சொன்ன ஹதீஸை நான் சொன்னால் எல்லாரும் நோய் வந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்போம். அந்த அளவுக்கு பெருமானார் நோயாளியை பற்றி சொன்னார்கள். இதா மரர்த அலா மரியும், யாராவது ஒருவர் நோயாளியை கடந்து சென்றார், நோயாளியை பார்த்தால் அவரை போய் நலம் விசாரியுங்கள்.